ஒரு பக்கம் முதல்வர் விஜய்க்கு புகழ் மாலை சூட்டுறாரு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான சுட்டுடுவேன் அப்படின்னு கொலை மிரட்டல் விடுக்கிறாரு. அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி தடாலடியா பேசி தமிழக அரசியல் களத்தை பரபரப்பாக்குகிற அந்த நபர் யாருன்னா, இலங்கை யாழ்ப்பாணம் எம்பி டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா தான். அவரு ஒரு இதழுக்கு பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காரு. அதுல சீமானவர்களை பத்தியும் விஜய் அவர்களை பத்தியும் நிறைய பேசியிருக்காரு. என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விஜய் பிடிக்குமா இல்ல சீமான் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதாவது இலங்கை யாழ்ப்பாணம் எம்பி டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா கிட்ட வந்து முதல்ல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்துல தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தேர்தல் முடிவுகள் வெளியாகிறதுக்கு முன்னாடியே திட்டவட்டமா சொன்னீங்களே, எப்படி துல்லியமா கணிக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, நேபாளத்துல நடந்தது மாதிரி தான் தமிழக மக்களுமே மாற்றம் வேணும்னு சிந்தனையில இருந்ததை என்னால உணர முடிஞ்சது. அதனாலதான் அரசியல் மாற்றம் கட்டாயம் ஏற்படும் அப்படின்னு நம்பினேன், அதை சொன்னேன், அதே மாதிரியே ஆட்சி அமைஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா திமுகவோட தோல்விக்கான காரணம் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, எதிரிய குறைவா எடை போட்டதுதான் அவங்க செஞ்ச ரொம்பவே தப்பு பிழை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தை நேரடியா எதிர்க்காம சீமான் அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர் மூலமா விஜயை எதிர்க்க வச்சதுதான் முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது திமுக சீமானுக்கு பணம் கொடுத்து விஜயை எதிர்க்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. விஜய தற்கூரி கரகாட்டக்காரன் அப்படின்னு சீமான் விமர்சனம் செய்ததை ஏற்றுக்கொள்ளாத தமிழக மக்கள் நாங்க ஒண்ணு முட்டாள் கிடையாதுப்பா அப்படிங்கிறத தேர்தல் முடிவுகள் மூலமா வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. சமூக ஊடக பிரச்சாரம் மூலமா விஜய் ஆட்சியை பிடிச்சிட்டார் அப்படின்ற விமர்சனம் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எம்பி என்ன சொல்லியிருக்காருன்னா, சீமான், சாட்டை துரைமுருகன் போன்றவங்க முதல்வர் விஜய சமூக வலைதளங்கள்ல கடுமையா விமர்சிச்சாங்க. அப்படி பார்த்தா அதாவது அந்த 5 தொகுதிகள்லயாவது அவங்க வந்து வின் பண்ணியிருக்கணும். சோ இதனால அப்படியான விமர்சனம் வந்து ரொம்பவே தவறானது. விஜய் வந்து தமிழகத்தோட தலைவரா மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கப்புறமா வந்து விஜய் ரசிகர்களை பொறாமைப்படுற அளவுக்கு அவரை கடவுள் ரேஞ்சுக்கு நீங்க புகழ்ந்து பேசிட்டு வரீங்களே அப்படின்ற மாதிரியான கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இலங்கையில நான் வளர்ந்த சூழல் காரணமா எனக்கு சினிமா மோகம் சுத்தமா கிடையாது. விஜய் நடிச்ச படங்களோட பெயர்கள் கூட எனக்கு தெரியாது. ஆனா ஒரு அரசியல் ஆளுமையா அவரை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தேர்தல் நேரத்துல அவர் மேல வைக்கப்பட்ட விமர்சனங்களை அவர் வந்து அழகா கடந்து போயிருக்காரு. அவருடைய அந்த அரசியல் அணுகுமுறை எனக்கு இப்போதுமே ஒரு பாடமா இருக்கு அப்படின்னு யாழ்ப்பாணம் எம்பி வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க இப்படி விஜய் வந்து புகழக்கூடிய அளவுக்கு தமிழக அரசியல்ல அவர் என்ன செஞ்சு சாதிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியல்வாதிக்கு எந்த அனுபவமே தேவை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல எந்த அரசியல் பின்புலமும் இல்லாம சுயேட்சையா வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்றவன் தான் நானு. சோ மக்களுக்கு உண்மையா இருப்பவர் தான் உண்மையான தலைவன். சோ மக்களுக்கு என்ன தேவையோ அதை தேடி கொடுக்கக்கூடிய பண்பு விஜய் கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழீழ மக்களோட பணத்துல சீமான் போன்றவங்க அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா விஜய் அமைதியா அரசியல் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா எல்லா விஷயங்களுக்கும் விஜய் அமைதியா காக்குறாரு அப்படின்ற விமர்சனமே இருக்குது அப்படின்ற கேள்வியுமே முன்வைக்கப்படுது. இன்னொன்னு இவர் இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, சீமான் வந்து மத்தவங்களோட பணத்துலதான் வாழ்றாரு, ஆனா விஜய் அவர்கள் அப்படி கிடையாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையுமே முன் வச்சிருக்காரு. இது மட்டுமே இல்லாம எங்களுடைய தேசிய தலைவர் வந்து மேதகு பிரபாகரன் அவர்கள் அந்த ஆண்டுல ஒரே ஒரு நாள்ல மட்டும்தான் பேசுவாரு. அந்த பேச்சுக்காக ஒட்டுமொத்த தமிழ் இனமுமே காத்திருக்கும். அதே மாதிரிதான் முதல்வர் விஜய் பேசல அப்படின்றது சொல்றவங்க அவர் பேசும் வரை காத்திருக்கணும். எதுக்குமே பதில் சொல்லாம இருக்கிற விஷயம் கூட என்ன பொறுத்த வரைக்கும் ஆளுமை அப்படின்னு தான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இங்க வந்து மேதகு பிரபாகரன் அவர்கள் கூட சேர்த்து வச்சு விஜயை கம்பேர் பண்ணி வந்து இவர் சொல்லியிருக்காரு. இது மட்டுமே இல்லாம முதல்வர் விஜய நீங்க இவ்வளவு புகழ்ந்து பேசியும் அவரை சந்திக்க அனுமதி கிடைக்கல. ஏன்னா அவர் வந்து ஒரு டைம் அவரை சந்திக்கிறதுக்கு நினைச்சாரு, அவருக்கு அனுமதி கிடைக்கல. அதை பத்தியுமே கேள்விகளை கேட்டிருக்கப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஊடக நிகழ்ச்சியில முதல்வர் விஜய் குறித்து பேசுவதற்காக நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தேன். அப்போ இலங்கை எம்பியாவோ முதல்வர் விஜயை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் வரல. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன் ஆகியோரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது.
சோ குரலி வித்தைகள் காட்டுபவர்களை இதுவரைக்கும் அமைச்சர்களா பார்த்துட்டு ஒரு விளையாட்டு வீரரான ஆதவ் அர்ஜுனாவை அமைச்சரா பார்த்தது மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆதவ் தனது அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு அவரை. சோ தன்னோட டிஃபன் கேரியர்ல இருந்து சாப்பாடு கொடுத்து உபசரிச்சாராம். சோ அமைச்சர்கள் காட்டிய பாசமே முதல்வரை சந்திச்சதுக்கு சமமா இருந்துச்சு அப்படின்னு யாழ்ப்பாணம் எம்பி வந்து சொல்லியிருக்காரு. இது மட்டுமே இல்லாம இலங்கை அரசியல்லையும் விஜயோட பங்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மேதகு பிரபாகரனுக்கு பிறகு யாரையும் தலைவரா ஏற்றுக்கொள்ள உலக தமிழர்கள் தயாரா இல்ல. சோ இந்த நிலையில உலக மக்களுடைய தலைவனாக விஜய மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. சோ அத தமிழ் ஈழத்துல செய்ய வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. தமிழ் ஈழத்துல அதற்குரிய வேலைகளை நான் செய்வேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. சோ இதுக்கப்புறமா பிரபாகரனுக்கு பிறகு விஜய் தான் உலக தமிழர்களோட தலைவர் அப்படின்னு சொல்வது கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு என்னன்னா, ஒரு இனத்துக்காக தன்னோட குடும்பத்தையே இழந்த மேதகு பிரபாகரனோட யாரையுமே ஒப்பிட முடியாது. அவரை நாங்க கடவுளா பாக்குறோம். அவரோட வெற்றிடத்தை நிரப்ப வேண்டிய தேவை இருக்குது. விஜய் அண்ணா அதை நிரப்புவார் அப்படிங்கறத காலம்தான் தீர்மானிக்க முடியும் அப்படின்ற மாதிரியுமே இவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, என் கையில துப்பாக்கி இருந்திருந்தா நான் கண்டிப்பா சீமான சுட்டு கொலை பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. சோ இந்த மாதிரி நீங்க ஆத்திரப்படக்கூடிய அளவுக்கு சீமான் மேல என்ன கோபம் அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, சீமான் கூட எனக்கு எந்த வம்பு சண்டையுமே கிடையாது. நான் எந்த வம்பு சண்டைக்கும் போனது கிடையாது. மே 18ஆம் தேதி கூட்டத்துல சீமான் பேசும்போது நாமல் ராஜபக்சேவோட நாய் அப்படின்னு என்னை பத்தி பேசியிருக்காரு. ஒரு அயல் நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினரை இப்படி பேசலாமா? எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் தந்த பிச்சை காசுல நடந்த கூட்டத்துல 27,000 ஈழத்தமிழர் வாக்குகளால தேர்வு செய்யப்பட்ட என்னை இப்படி விமர்சிக்கலாமா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்காரு. அதோட 6 மாசம் தாண்டி நீ இந்தியாவுக்கு வந்திருந்தா நான் உன்னை இல்லாம பண்ணியிருப்பேன் அப்படின்னு பேசியிருக்காரு. சோ இன துரோகியான சீமானுக்கு இவ்வளவு துணிவு இருக்கும் அப்படின்னா எங்களுக்கு எவ்வளவு துணிவு இருக்கும்? சீமான் மானமுள்ள ஒரு ஆளா அப்படி இருந்தா யாழ்ப்பாணத்துல வந்து இதை சொல்லி இருக்கணும். அவரை மேல அனுப்பியிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு காட்டமா பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லாம சீமானை வந்து மத்தவங்க காசுல வாழ்ற ஒரு நபர் அப்படின்ற மாதிரி இவர் குறை சொல்லி வச்சிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம அந்த ஈழத்தமிழர் படுகொலைக்கு காங்கிரஸ் தான் காரணம் அப்படின்ற குற்றச்சாட்டு உள்ள நிலையில காங்கிரஸோட விஜய் கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்ற கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்விதான். அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸோட கூட்டணி அமைச்சிருப்பது காலத்தோட தேவை. சோ அந்த கூட்டணியில இருந்துகிட்டு தமிழீழ மக்களுக்கு எதிராக செயல்பட்டா அப்போது நான் எதிர்ப்பேன் அப்படின்ற மாதிரியுமே இவர் சொல்லியிருக்காரு. சோ இதுக்கப்புறமா இன்றைய தேதியில தனி ஈழம் சாத்தியமா அப்படின்ற கேள்விக்கு தனி ஈழம் வந்து சாத்தியமான ஒண்ணுதான். 1960 கருப்பின மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிக்கான நியாயம் 2000 ஆண்டுல தான் கிடைச்சது. அதாவது 2000ஆம் ஆண்டுல தான் கிடைச்சது. அதே மாதிரி 2009 நடந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை இன்னுமே நூற்றாண்டுகள் தாண்டியும் நிரூபிக்கப்படலாம். சோ தற்சமயம் எங்களுக்கு போராட்டம் தோல்வியடைந்து இருக்குது. அதனால நாங்க வந்து இங்க அமைதியா இருக்கோம். அமைதியா இருக்கதான் விரும்புறோம். ஆனா ஒவ்வொரு தமிழரின் மனதிலையுமே தமிழீழம் அப்படிங்கிறது ஒரு கனவு. அதை யாராலையுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா இன்னொரு கேள்வியை கேட்டிருக்காங்க. தமிழர்களை படுகொலை செஞ்ச ராஜபக்சேவோட மகன் உங்களோட உயிர் நண்பன் அப்படின்னு சொல்லி இருப்பது சர்ச்சையாகி இருக்குதே, இது பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? உங்களோட பதில் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இலங்கை ஜனாதிபதியா ராஜபக்சே இருந்தப்போ தமிழீழ விடுதலை புலிகளோட காவல்துறையில 3வது இடத்துல என் தந்தை ராமநாதன் இருந்தாரு. சோ 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் போரின் போது என்னோட தந்தையின் கண்களை தோண்டி சித்திரவதை செஞ்சு கொண்டிருக்காங்க. அப்படி என் தந்தையை கொலை செஞ்ச ஒருவரோட மகனோடு ஆருயிர் நண்பனா இருக்க முடியுமா? எனக்கு சிங்களம் நன்றா தெரியும். சிங்கள மக்களுக்கு சிங்கள மொழியில எங்கள் வழிகளை நான் சொல்லுறேன். சோ அப்போ நாமல் ராஜபக்சே எங்களோட வழிகளை புரிஞ்சு கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதோட நாமல் ராஜபக்சேவும் நானும் எதிர்கட்சி எம்பிக்கள் இருவருமே கத்தியால் குத்தி கொள்வதுதான் அரசியல் என்று நினைச்சா அது முட்டாள்தனம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து தன்னோட பங்குக்கான விளக்கத்தை கொடுத்திருக்காரு. சோ இவர் வந்து ஆரம்பத்துல இருந்தே விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு. சோ ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் சமயத்திலே தேர்தலுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் தான் வந்து இந்த தமிழ்நாட்டை ஆள போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பேசிட்டு இருக்காரு. சோ அந்த டைம்ல வந்து ஒரு கேள்விகள் எழுந்துச்சு. எப்படி அந்த யாழ்ப்பாணம் எம்பி வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற கேள்விகள் வந்து அடுக்கடுக்கா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல சீமான் அவர்களை வந்து மட்டம் தட்டி பேசுறதா இருக்கட்டும், சீமான் அவர்கள் மேல விமர்சனம் வைக்கிறதா இருக்கட்டும், அதையுமே யாழ்ப்பாணம் எம்பி அந்த அர்ஜுனா அவர்கள் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாரு.
சோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. சீமான் வந்து மற்றவர்களோட பிச்சை காசுல வாழ்ந்துட்டு இருக்காரு. சோ மத்தவங்கள மாதிரி நாங்க இல்ல, விஜயவர்கள் அந்த மாதிரி கிடையாது, விஜயவர்கள் வந்து உலக தலைவர்களுக்கான உலக மக்களுக்கான தலைவரா வரணும் அப்படின்ற மாதிரில அவர் பேசியிருக்காரு. சோ விஜயவர்கள் மேல ஒரு பாசமா ஈர்ப்பு அப்படிங்கறத தாண்டி இவர் சீமானவர்களுக்கு எதிராக செயல்படுறார் அப்படிங்கறத இதுல பார்க்க வேண்டியதா இருக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவரோட கருத்துக்கு சீமான் அவர்களுடைய தம்பிகள், சீமான் அந்த நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள், அதோட தொண்டர்கள் எல்லாருமே இவருக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இப்போ நீங்க தான் தமிழக வெற்றி கழகத்துல காசு வாங்கிட்டு விஜயவர்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே விஜயவர்கள் வந்து இன்ஃபுளுசர்ஸை வந்து விலைக்கு வாங்கிதான் அவரை பத்தி நல்ல விதமா பேச சொல்லி வீடியோக்கள் வெளியிட்டு சமூக வலைதளங்கள்ல வீடியோக்கள் வெளியிட்டு வந்து வாக்குகளை வாங்கி முதலமைச்சரா பதவியேற்றுட்டு இருக்காரு. சோ உங்களையுமே அவர் வந்து காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாரு போல. அதனாலதான் நீங்க வந்து சீமானவர்களை பத்தி தப்பாவும் விஜயவர்களை பத்தியுமே புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற குற்றச்சாட்டை எல்லாருமே முன் வச்சுட்டு இருக்காங்க. சோ இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு சீமானவர்கள் என்ன பதில் கொடுக்க போறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே நேரத்துல சீமானவர்களுடைய தம்பிகள் இது தொடர்பா என்ன விஷயத்த பேச போறாங்க, இதுக்கு என்ன பதிலடி கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவர் பேசுற இந்த கருத்துக்கள் பத்தி நீங்க நினைக்கிறீங்க? இது சரியா தவறா? இதை பத்தி நீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.